ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில்லுன்னு ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஃப்ரூட் கஸ்டர்ட் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். ஒரு 1/2 லிட்டர் கட்டியான பால் எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்க்காத பாலாக இருந்தால் கஸ்டர்டோட கன்சிஸ்டன்சி ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த 1/2 லிட்டர் பாலுக்கு 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர், ரெடிமேட் கஸ்டர்ட் பவுடர் எந்த ஃப்ளேவர் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு விருப்பப்பட்ட பழங்களை சேர்த்துக்கோங்க. நான் இங்கே மாம்பழம், திராட்சை, ஆப்பிள், வாழைப்பழம் 4 எடுத்திருக்கேன். இனிப்புக்கு தகுந்தாப்புல சர்க்கரை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமாக டேட்ஸ், பேரிச்சம்பழங்களை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் டேட்ஸ் வந்து கஸ்டர்டில் ஆட் பண்ணையில் இது நல்ல எக்ஸ்ட்ரா ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கும். அதனால டேட்ஸ் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். முதல்ல நம்ம கஸ்டர்ட் பவுடரில் கொஞ்சமாக பால் சேர்த்து கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. எப்போதுமே நம்ம வந்து கஸ்டர்ட் பண்ணையில் பாலில் டைரெக்டாக கஸ்டர்ட் பவுடரை சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கரைச்சி வச்ச பிறகு தான் நம்ம சேர்க்கணும். அதனால் முதல்ல இப்படி கரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பாலை காய்ச்சிடலாம். பால் நல்லா சூடானாக்கில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். இந்த 1/2 லிட்டர் பாலுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூனே சர்க்கரை போதுமானது. ஏன்னா கஸ்டர்டில் நம்ம பழங்கள் சேர்க்கறதுனால அதுலேயே கொஞ்சம் இனிப்பு கொடுக்கும். அதனால இனிப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப இனிப்பாக இருந்தாலும் நல்லா இருக்காது. சர்க்கரை கரைஞ்சி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்ச பின்னால தீயை நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் நம்ம வந்து கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கணும். இப்போ பாருங்க, பால் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. தீயை நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தீயை ஹை ஃப்ளேமில் வச்சு சேர்த்தீங்கன்னா கஸ்டர்டை சேர்த்த உடனே பால் கட்டியாயிடும். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கஸ்டர்ட் கரைசலை சேருங்க. ஒரு பக்கமாக அந்த மிக்ஸை சேர்த்துட்டு இன்னொரு பக்கமாக கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அப்படின்னா தான் ஒன்று போல உங்களுக்கு மிக்ஸ் ஆகும், க்ரீமியாகவும் வரும் உங்களுக்கு. இல்லது வந்து கட்டி கட்டியாக ஆகிடும் கஸ்டர்ட். அதே போல நிறைய கஸ்டர்ட் பவுடரும் சேர்த்துடாதீங்க. நிறைய கஸ்டர்ட் பவுடர் சேர்த்தீங்கன்னா ரொம்ப கட்டி ஆயிடும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். நல்லா கரைஞ்ச பின்னால கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து சேர்த்து கிளறுங்க. இந்த அளவு கரெக்டா இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சில நம்ம வந்து கஸ்டர்டை மிக்ஸ் பண்ணா போதும். ரொம்ப கொதிக்க விட வேண்டியதில்லை. இது 1 நிமிடம் அல்லது 2 நிமிடத்தில் நல்லா கட்டியாயிடும். ஆனால் கஸ்டர்ட் பவுடரை சேர்த்த பிறகு நீங்க இடைவிடாம கிளறிக்கிட்டே இருக்கணும், அல்லது அடி பிடிச்சுக்கும் அது. இந்த கன்சிஸ்டன்சியை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நீங்க ஸ்விட்சை ஆஃப் பண்ண பிறகு கூட நீங்க உடனே விட்டுடாதீங்க. கொஞ்ச நேரம் ஒரு 1 நிமிடம் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் கஸ்டர்ட் க்ரீமியா. இப்போ நல்லா ஆற வச்சிடலாம். ஆற வைக்கலையே நீங்க அப்படியே வச்சிடாம ஒரு 5 நிமிடத்துக்கு ஒருக்க லைட்டா கிளறி விட்டுருங்க. அப்படி கிளறி விட்டீங்கன்னா மேல் பக்கம் மட்டும் ஆடை மாதிரி படிகிறது தடுத்துக்கலாம். இல்லது மேல் பக்கம் மட்டும் ஆடையாவும் கீழே வந்து ரொம்ப இலக்கமாவும் கஸ்டர்ட் இருக்கும். அதனால ஆற வச்சிருக்கையிலேயே ஒரு 5 நிமிடத்துக்கு ஒருக்க நீங்க கிளறி விட்டுக்கோங்க லைட்டா. இந்த மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்க கிளறி விட்டீங்கன்னா ஒன்று போல உங்களுக்கு கிரீமியாவே இருக்கும். நல்லா ஆறின பின்னால நம்ம பழங்களை சேர்த்துக்கலாம். இப்ப பாருங்க, நல்லா ஆறிடுச்சு. ஒன்று போல கிரீமியா இருக்கு பாருங்க. மேல மட்டும் ஆடை மாதிரி படியல. இப்ப நம்ம பழங்களை சேர்த்துக்கலாம். நீங்க கஸ்டர்ட் பண்ணையில ரொம்ப இலக்கமா தின்னா பண்ணிடாதீங்க. கொஞ்சம் கட்டியா இருக்க மாதிரியே பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம அதுல பழங்கள் சேர்த்து ஃப்ரிட்ஜில் செட் பண்ண வைக்கல, அது கொஞ்சம் நீத்து போகும். அதனால நீங்க ரொம்ப தின்னா பண்ணிருந்தீங்கன்னா ஜூஸ் மாதிரி ஆயிடும். அதனால கொஞ்சம் கட்டியாவே பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வேணுங்கிற பழங்களை போட்டு மிக்ஸ் பண்ணி குறைஞ்சது ஒரு 3 மணி நேரமாவது ஃப்ரிட்ஜில் வைங்க. நல்லா கூலாகும். அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் உங்களுக்கு. இந்த சம்மருக்கு இது கூலான ரெசிபி மட்டும் இல்லாம அதுல வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் மிக்ஸ் பண்ணிருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய விட்டமின்ஸும் கிடைக்கும். குழந்தைங்களுக்கு ஐஸ்கிரீம்ல போட்டு சாப்பிட்ற மாதிரி டேஸ்டாவும் இருக்கும். நம்ம ஐஸ்கிரீம் ரொம்ப கொடுக்கறதுக்கு தயங்கும். இந்த மாதிரி நீங்க பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த பாலோட சத்து, ஃப்ரூட்ஸோட சத்து எல்லாமே சேர்ந்து நல்ல கூலாவும் இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்போ இதை நம்ம ஏர்டைட் கண்டெய்னர்ல வச்சு ஒரு 3 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு அதுக்கப்புறம் கூலா பரிமாறலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே உள்ள பெல் பட்டனை மறக்காமல் பிரஸ் பண்ணுங்க. மேலும் ஒரு புதிய வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.